ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாங் டைம் நோ சி. ஹோப் நீங்கள் அதே மாதிரி லவ் அண்ட் கேரிங்கோடு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தென் எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பொறுமையாக வீடியோஸ் பார்த்துக்கலாம். நான் இப்போ போஸ்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தா போதும். ஸோ மிஸ்ட் யூ லாட்ஸ். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. போகிறேன், திரும்பி உங்கள்கிட்டே வரேன். எல்லாமே ஒரு டெம்ப்ரவரி குட் பாயாக இருக்குது. சரி, ஓகே, அப்படியே ஃப்ளோவில் நம்மளும் பார்க்கலாம். சரி, லாஸ்ட் பார்ட் நான் எதோடு இதை விட்டுட்டு போனேன்னா, தயோங் இது மாதிரி எதுக்கு ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணுற, நான் ஊர்லேருந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன், நீயும் உங்கள் அக்காவும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒயனையும் உங்கள் அக்காவையும் கூட்டிகிட்டு உள்ளே போயிருப்பார். அப்போது அவங்க அக்கா ஃபேஸ் ஃபுல்லாக இந்த கடலை மாவு மஞ்சத்தூளெல்லாம் போட்டு கண்ணை மூடி உட்காந்துருப்பா. தயோங் மட்டும் ஒயனை மடியில் உட்கார வச்சு ஒன்று ஒன்றா பூசி விட்ருப்பாரு. இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ சியா அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. தயாங் சொன்னனால ரொம்ப நேரமாக தயாங் அப்படியே அவளுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்த மாதிரியே ஒயனை கிட்டக்க பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. ஒயன் தள்ளி தள்ளி விட்டுட்ருக்கா. எதுக்கு இப்போ தள்ளி தள்ளி விட்டுட்ருக்க? நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணுறேன். எது இது ஹெல்ப்பா? அம்மா கையை விடுங்க. ஓ, உனக்கு என்னை மாமான்லாம் கூப்பிட தெரியுமா? தயோங், என் கையை விடுங்க. ஏன் உனக்கு மாமான்னு கூப்பிட வலிக்குது? பிகாஸ் எனக்கு பிடிக்காது. நான் சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்ந்த பொண்ணு, எனக்கு எப்படி பிடிக்கும்? ஓ, உனக்கெல்லாம் பேபி டியரஸ்ட் அப்படின்னு சொன்னால் தானே பிடிக்கும்? மேபி இருக்கலாம். இப்போ என் கையை விடு. அவள் பாவம், நீ சொன்னீங்கன்னா ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கா. அவளை மாதிரி இருக்க கற்றுக்கோ. நான் ஏன் அவளை மாதிரி இருக்கணும்? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படியே க்ளோஸாக தயாங்கிட்ட போகிறீங்க. இப்போ வாடி தயோங், விடுங்க தயோங் அப்படின்னு சொல்ல அவன் மடியில் உட்கார வச்சுட்டு அந்த க்ரீம் எடுத்து மெதுவாக கழுத்தில் பூசுகிறான். தயோங், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் வந்ததுலேருந்து என்ன இப்படி? மாமா, நான் எவ்வளோ நேரம் தான் இப்படி கண்ணை மூடியே உட்கார்றது? எனக்கு வேறு ஃபேஸ்லாம் இரிட்டேட்டன் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கு அந்த ஸ்கின் கேரே பரவாயில்ல போலையே. சியா, நீயா அப்படி சொல்லிட்ட? மாமா, நான் ஏதாவது இல்லை கண்ணை திறக்காமே சொல்லு. நீயா அப்படி சொல்லிட்ட? நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் விட அது ஸ்கின் கேர் உனக்கு பெட்டராக போச்சாடி? மாமா, நான் அப்படி சொல்லலை. அப்புறம் எப்படி சொல்ல வந்த? நான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பாசத்தெல்லாம் கலந்து உனக்காக என் கையிலேயே கலக்கி கொடுத்தா, நீ அதை விட அந்த ஸ்கின் கேர் பெட்டர்ன்னு பார்த்தியா? என் மனசை உடச்சிட்ட. அப்போ ஒயன் அப்படியே தயாங்க சைட் அடிக்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கா மெதுவா. என்ன போக எங்கள் அக்காவை இன்னுமே நிறையா லவ் பண்ண வச்சுருவான் போலையே. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. இப்படி இருக்கான், என்கிட்ட மட்டும்தான் இப்படிலாம் பண்ணுறான். எங்கள் அக்கா கிட்டே தள்ளி நிற்கிறான். அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், ஒரு வேளை கல்யாணம் பண்ணிக்கிற வரையும் இந்த சின்ன பொண்ணு கூட இருந்துக்கலான்னு இந்த அங்கிளுக்கு ஏதாவது மைண்ட் செட் இருக்குமா? பாவம், இவ்வளோ அழகாக இருக்கான், எதுக்கு அங்கிள்லாம் திட்டுற? ஆனால் எனக்கு இவன் வேணும். எங்கள் வீட்டில் இவனை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? எனக்கு முன்னாடி ரொம்ப வருஷம் கழித்து ஏன்டா பிறந்து தொலைஞ்ச? நான் எப்படி இப்போ வீட்டில் பேசுகிறது? நான் என்ன பேசினாலும் எனக்கு முன்னாடி உங்கள் அக்கா தான் இருக்கா. அவள் தான் கரெக்டான ஜோடின்னு சொல்லுவாங்க. உன்னை எப்படி கவுக்குறதுன்னு எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் என் ஒன் சைடாகவே போயிடுமா? ஒய் தயோங், பேசி முடிச்சிட்டிங்களா அக்கா கிட்ட? நான் வேணால் வெளியில் போட்டுமா? உங்கள் 2 பேரும் ப்ரைவசியாக நான் ரொம்ப இப்போ தான் உனக்கு தெரியுதா ஒயன்? எங்கள் 2 பேரும் தனியாக விடணும்னு ஸ்டார்டிங்லேயே உனக்கு தெரியாதா? சியா, எனக்கு புரியல. என்ன? இல்லை, இப்போ தான் உனக்கு தெரியுதான்னு கேட்டேன். இவ்வளோ நேரம் மாமா என் கூட தனியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் யோசித்தேன். இப்போது ஆனால் நீ சரியான வெடி ஒயன். உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லவ்க்கு மட்டும் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுவ? அவங்கள ஒரு நிமிஷம் தனியாக இருக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பிளான் போடுவேன். பட் உங்கள் அக்கா
கொஞ்சமாவது உனக்கு புரியுதா? ஆ ஓ சாரி, நான் தான் டிஸ்டர்ப் பண்ணுறேன்ல. ம் சாரி தயோங், உங்கள் பர்சனல் ஸ்பேஸை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஒயன் இல்லை, பரவாயில்ல, நீங்கள் என்ன இறக்கி விடுங்க. உட்காரி, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு நான் உட்காரணும்? எனி ரீசன்? அவளுக்கே டிஸ்டர்பாக ஃபீல் ஆகுது, உங்களுக்கு எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு ஃபீல் ஆகலடி. இப்போ உட்காருவியா? இது ஒர்க் அவுட் ஆகாது. எது ஒர்க் அவுட் ஆகாது? கத்தாதீங்க, அவள் என்னன்னு கேட்பா. மாமா, என்ன 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்களா? எனக்கு தெரியும், அவள் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருப்பாளே. ஒயன் ப்ளீஸ் ஒயன், நானும் மாமாவும் தனியாக இருக்கோம். நீ வெளியில் போறியா? அக்கா நான் போகிறேன்னு தான்க்கா சொல்கிறேன், போகிறேன். ஒயன் இரு, எனக்கு ஒன்றும் டிஸ்டர்பாக இல்லை. அது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஒயன் இங்கே பாரு, எதடி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு? எதோ ஒர்க் அவுட் ஆகாதுன்னு? மேரேஜ் முன்னாடி என் கூட கொஞ்ச நாள் அப்படி இப்படி இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேனா? நீ வந்து பார்த்தியா? எனக்கு தெரியும், இதான ஆம்பளைங்களோட மைண்ட் செட். அது மாதிரி தான் நீங்களும் யோசிச்சுருந்துருப்பீங்க. அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் அக்கா தானே. இப்போ சொல்லு, நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறியா? சொல்லுடி. இங்கே பாருங்க, அங்கே எங்கேன்னு கை வச்சா நான் மாதிரி பேசுவேன்னு நினைக்கிறீங்களா? நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. எந்த மாதிரி பொண்ணுன்னு நான் உன்னை ஜட்ஜ் பண்ணல, ஆனால் நீ தாண்டி இப்போ என்னை ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்க. மாமா, ஒயன் போயிட்டாரா? அப்பயே நீ தூரமாக உட்காந்துருக்க. இங்கே வா, என் பக்கத்தில் வந்து உட்காரு. எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு அப்படியே ரியாக்ஷன்லாம் மாறுது. கண்ணெல்லாம் ரெட்டாகி டியர்ஸ் வர மாதிரி. அவள் அப்படியே ஃபாஸ்ட்டாக எந்திரிச்சு போகலான்னு போகிறா. தயாங்க அப்படியே அவள் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். எங்கே பாரு, கையை விடு. இப்போ எதுக்கு மூஞ்சி அழுகிற மாதிரி போகுது? அழுகிறியா? நீ யார் எனக்கு? நான் எதுக்கு அழுகணும்? அப்போ ஏன் ஃபேஸில் சில பல மாற்றங்கள், கண்ணெல்லாம் செவசவன்னு இருக்கு. என்னை விட போறியா இல்லையா? போ, போய் பக்கத்தில் உட்காரு. கூப்பிட்றால. ஏய், நீ என்ன அழுகிறியா? அழுகு வருதா? நான் சொல்கிறது உன் காதில் விழலையா? டம்பா, நீ யார் எனக்கு? நான் எதுக்கு அழுகணும்? அப்படியே அழுக வருது போல, அழுது. நான் எங்கேன்னு ஒன்று சொல்லட்டா? எனக்கு நேற்று தான் ஒன்று தெரியும். இது வரைக்கும் தூரத்தில் ஒரு மாமான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அம்மா பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு மேலே என்ன? நான் எதுக்கு அழுகணும்? நீ கொண்டு வந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது எனக்கு இச்சிங்காக இருந்திருக்கும், அதான். மற்றபடி நீலாம் வர்த்துன்னு நினச்சிக்காத. அப்போ நீ ஃபீல் பண்ணல? இல்லை, நோ, போய் உட்காரு. சரி, ஓகே, நான் ஃபீல் பண்ணுறேன்னே வச்சுக்கோ. பட் எதுக்கு தெரியுமா? உன்னையும் உன் குடும்பத்தையும் எனக்கு பிடிக்காது. நீ எங்கள் அக்காவுக்கு ஃபியான்சியா உட்பியா வரியான்னு நினச்சி பார்க்கும்போது நல்லா இமேஜின் கூட பண்ண முடியல. அதனால தான். மூடிட்டு போடி. அதை நான் சொல்லணும். எங்க சொல்லு. என் கையை விடு. கெஞ்சுனா ஓவரா மிஞ்சிரா. கிளம்பு போ. என்ன கிளம்புன்ட்டேன், எதுக்கு நின்றுட்டுருக்க? போகணுன்னு துடிச்சிட்டு இருந்தா கையை விட்டக்கப்புறம் இங்கே நிற்கிற. ஓத்தாவா? அப்படின்னா என்ன? அதுக்கு கூட என்னன்னு தெரில. இதை போய் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையை ஓட்டுறது? சியா, நீ வாடி, உன் பக்கத்தில் உட்காரணுன்னு சொன்னால உட்காந்துட்டேன். என்ன விஷயம்? சி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வெளியில் போய் சோஃபாவில் உட்காந்துடுறா. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயன், என்னடி நாளைக்கு ஸ்கூலை வச்சுட்டு தூங்காமல் உட்காந்துருக்க? எப்போ போவான் அவன்? என்னடி அவன் கேட்க போது? கேட்கட்டும், எப்போ போவான்? இல்லை, நான் போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கிக்கவா? எனக்கு பிடிக்கல. ஐயோ ஒயன், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் மாமாவை பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டுருக்க? எனக்கு தெரியலம்மா, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அவன் வந்ததுலேருந்து. எப்போ பாரு அக்கா அக்கான்னு அக்கா பின்னாடியே போயிட்டுருக்கான். இதான் உன் பிரச்சனையா? அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிற வண்டி, அவங்களுக்குன்னு ஸ்பேஸ் வேணும்ல.
என்ன ஸ்பேஸு? அவள் காலேஜ் தான் படிக்கிறா, வேறு யாராவது கட்டி வைங்க. ஆ ஆ அப்படிலாம் கிடையாது. அம்மா அப்பா கூட நான் சேரணுன்னா அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சா தான் என்னால் போய் பேச முடியும். நீ உங்கள் அம்மா அப்பா கூட சேர்றதுக்கு எதுக்கு என் மாமாவை யூஸ் பண்ணுற? ஆ வயன் அதுக்கு இந்த வழி தான் இருக்கா? ஆ எத்தனை பில்லியனர்ஸ் வந்து எங்கள் அக்காவுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க தெரியுமா? போயும் இந்த கிராமத்தில் மஞ்சப்பை தூக்கிட்டு வந்தவனை போய் என் தம்பி எந்த விஷயத்துலடி அழகு குறைஞ்சி போயிட்டான்? எங்க உன் கிளாஸில் ஒரு பையனை காட்டு, என் தம்பியை விட எவன் அழகாக இருக்கான்னு நான் அப்படி பார்க்குறேன். இல்லை தான். அதுக்கு இப்போ என்ன? என்னை எங்கள் அம்மா புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. எனக்கு பொசசிவ் ஆகுது. அது ஏன் இந்த மரமண்ட அம்மாவுக்கு புரியல? சொல்லு. அந்த ஹாரி மூக்கை பார்த்தியா? கோணையா என் தம்பிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. அவனா நல்லா இருக்கான்? உன் ஹாரி தான் உன் கண்ணுக்கு அழகாக இருக்கானா? இல்லை, மாமா தான் அழகு. ஆனால் கூட நான் இருந்தால் இன்னும் அழகாக இருப்பேன். அது உங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது. என்ன நீ உனக்குள்ளே பேசிக்கிட்டா எப்படி? ஒன்றும் இல்லை, நான் போய் தூங்குறேன். இங்கே பாரு, நான் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் கதவை தட்டி மாமாவுக்கு அது வேணும் இது வேணும் நீ என் ரூம்லேருந்து எடுக்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கோ. அவனும் எதுவும் சொல்வான் என் ரூம்குள்ளே வர்றதுக்கு. அதுக்கு நீ அலோவ் பண்ணக்கூடாது, புரியுதா? ஆமாம், உன் அழகை மயங்கி என் தம்பி உன் ரூமுக்கு தான் வரணும்னு அலையிறான். போடி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வரும்போது ஆப்போசிட்டில் தயாங் வெளியில் வரான். என்னை பார்த்துட்டே என்ன நல்லா பண்ணியிருப்பானோ எங்கள் அக்காவை. எவ்வளோ நேரம் கழித்து வரான் பாரு. நான் கூட நினச்சேன் நான் கோச்சிட்டு வரும்போது என் பின்னாடியே வருவான்னு. ஏய், நான் தூங்க போறியா? இல்லை, டான்ஸ் ஆட போகிறேன். நீ ஆடுற ஆட்டத்தை பார்க்க வரலாமா? ஐயோ, சாப்பிட்ற மாதிரி பார்க்குறானே. குட் நைட்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக கதவை சாத்திட்டு அப்படியே டோர் வழியாக ஒட்டு கேட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. சரிடா, உனக்கு அந்த ரூமை நான் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன், உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பால்கனி எல்லாமே இருக்குது. நீ அங்கே போய் உன்னோட டேவை என்ஜாய் பண்ணு. குட் நைட். அக்கா, நான் தனியாகவா தூங்கணும்? ஏண்டா, ஊரில் இருக்கும்போது தனியாக தானே தூங்குனேன்? அது ஊரில் பக்கத்தில் வீடு இருக்கும். இப்போது இங்கே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குக்கா. பயமாக இருக்கா? மாமா, உனக்கு பேய் பார்த்தாலாம் பயமா? உன்னை பார்த்தா தாண்டா எனக்கு பயமாக இருக்குது. தனியாக தூங்குறதுக்கு எனக்கு பயமாமே. புரிஞ்சுது. எங்கள் அக்காவை கூப்பிட்றதுக்கு இப்படி ஒரு பிளான் போடுறான்னு நினைக்கிறேன். தம்பி, இப்போவே இப்படி பயப்பட்டா எப்படிப்பா? போ, அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். உனக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து எல்லாமே ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். நீ அதை பார்த்துட்டு அப்படியே தூங்கணுன்னா சுகமாக தூக்கம் வரும். போ. ஐயோ, சரி, நீ ஏதோ சொல்கிற. அக்கா, நடுராத்திரியில் நான் அதாவது பயந்தனா வா. என்ன? சரிடா, நீ போ. அப்போ தயாங்கும் போயிடுறாரு. ஸோ அப்படியே மிட் நைட் 2 மணி. தயாங்கோட ரூமில் பார்த்தா பெட்ஷீட்குள்ளே படுத்துட்டு அப்படியே நடுங்கிட்டுருக்காரு. என்னென்னமோ சவுண்டு கேட்குது, தூக்கமும் வரமாட்டேங்குது, புது இடமா இருக்குது. தயாங், எல்லோரும் முன்னாடி இப்படி கெத்தாக இருந்துட்டு இங்கே இப்படி வெத்தாக இருக்கியடா. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு பார்த்தா ஃபோன் எடுக்க போக கூட பயமாக இருக்கே. ஐயோ, வயன் என்ன பண்ணிகிட்ருப்பா? இந்த நேரத்துலேயும் உனக்கும் காதலி தான் ஞாபகம் வருது இல்லடா தயாங்கா. நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஏன் உணர்ப்பெல்லாம் வரப்போகுது? அவன் புதுசாக வந்திருக்கான், அவனுக்கு இந்த இடம் பழகி இருக்குமா இல்லையா? அவன் நல்லா தூங்கியிருப்பான்னு உனக்கு என்ன இருக்காடி? ஆமாடி, எப்படி இருக்கும்? நான் தானே உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணல? எஸ்ப்பா, ஏதோ சவுண்டு கேட்குதே. என்ன சவுண்டாக இருக்கும்? ஒரு வேளை என் மாமங்காரன் கீழே கிச்சனில் வந்து உருட்டிகிட்டு இருக்கானா? பயமாக இருக்கே, ஒன்றுக்கு போகக்கூட பயமாக இருக்கே. சரிடா, அப்படியே கண்ணை மூடி தூங்குடா, கண்ணை மூடி தூங்கு. ஒயனும் கிட்ட வரா, ஒயனை அப்படியே இமேஜின் பண்ணிட்டு தூங்குடா. அப்படியே கிட்ட வந்து உன்னை மாமான்னு கூப்பிட்றான்னு. மாமா, ஒயன், ஏன் என்ன தூங்கலையா நீங்கள்? பயமாக இருக்குடி, புது இடம். அச்சோ, ஒரு மாதிரி இருக்கு. நீயாவது வந்தியாடி? நான் வராமல் வேறு யார் மாமா வருவா?
ஆமாடி. ஏய், ஏதேதோ சவுண்டு வருதுடி. உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்காடி? ஆ, அச்சோ மாமா, நீ இதுக்கெல்லாம் பயப்படுவியா? அம், நான் நான் கெத்தான ஆள்றி. எதுக்கெலாம் பயம்லாம் இல்லை. ஏதோ வீட்டில் திருடங்கீது வந்துட்டா நான் தானே உங்களெல்லாம் காப்பாற்றணும். உங்கள் அப்பனும் ஒரு பொட்ட பையன், நான் தானே. அதான். என்ன சவுண்டுடி அதெல்லாம்? ஆ, ஒன்றும் இல்லை மாமா. பக்கத்து வீட்டில் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை வந்து மர்டர் பண்ணிட்டா, ஏமாற்றிட்டு போயிட்டான்னு. ஆ, சரி. ஐ திங்க் அவள் தான் ஆவியாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் மாமா. என்ன ஓயன் சொல்கிற? ஓயன், எனக்கு கட்டி பிடிச்சிட்டு இந்த கதையை கண்டினியூ பண்ணுறியாடி? ஆ, அச்சோ, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. என் மாமாவை கட்டி கூட பிடிக்கலையா? ம், ஆமாடி. தூரமாக உட்காந்து பேசுகிற. இதோ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். ம். ஆ, இப்போ தான் நல்லா சுகமாக இருக்குடி. ஆ, நீ எந்த கதையும் சொல்ல வேணாம். என் கூட அப்படியே படுத்து தூங்கு. ஆ, இல்லை, நான் சொல்லுவேன். வேணாம் ஓயன். ஏய், நீ தான் தைரியமான ஆளாச்சு. ஆ, ஆமாம்மா, நான் தைரியமான ஆள் தான். கேட்குறேன். ம், அவளுக்கு உன்னை மாதிரி கல்யாணம் ஆகாத வயசு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? வயசு பையனா? நான் கல்யாணம் ஆகாத வயசான பையன்டி. என்னெல்லாம் பிடிக்காது. ஆனாலும் நீ அழகாக இருக்கல்ல. ஆ, உன்னை ரொம்ப பிடிக்கும். மேபி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவள் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் போடுறான்னு நினைக்கிறேன். என்னது? என்ன என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவா? ஆ, ஏன்? சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. அப்படியே மாமான்னு சொல்லி பேசுடி. கொஞ்சம் கொஞ்சமாக பயம் போகுது. அப்படியா மாமா? ஆ, பயம் போகுதா நான் உன்னை மாமான்னு கூப்பிட்டா? ஆ, அப்படியே பேசுடி மாமா. ஆ, அப்படியே பேசு. என்ன மாமா பயந்துட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? அதான் சொன்னல, நீ என்னை மாமான்னு கூப்பிட எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, பயம்லாம் போகுதுன்னு. ஆ, இப்போ நீ தான் என்னை பார்த்து பயப்படணுண்டே. வா. ஆ, மாமா, என்ன? ஆ, என்னமோ சொல்ல வந்த? ஆ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேய்கிட்ட மாமாவுக்கு என்னை தான் பிடிக்கும், அவர் மனசில் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாது. நான் சொல்லிட்டா நீ சொல்கிறியா? ம், அப்படி வேறு சொல்லணுமா? ஆ, ம், என்ன உன் மனசில் யார் இருக்கா? ஆ, நீ தாண்டி இருக்க என் மனசில். ஆ, மாமா, ஆமாடி, நீ தான் இருக்க, நீ மட்டும் தாண்டி இருக்க. இங்கே இருக்கடி. என்னமோ பண்ணுறடி டெய்லியும். ஆ, என்னமோ பண்ணுற. இங்கே இருக்கடி. நீ இங்கே இருக்கடி பொண்டாட்டி, இங்கே இருக்கடி அப்படின்னு கண்ணை மூடிட்டு தயாங்க அப்படியே இமேஜினேஷன்லேயே உங்க கூட வாழ்க்கையை நடத்திட்டு புலம்பிகிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே உங்கள் ரூமுக்கு வந்தா நீங்கள் அப்படியே புரண்டு படுத்துட்ருக்கீங்க. ஐயோ, உன்னால் ஏன் தூங்க முடியல? ஏன்னா உன் லவ்வர் அங்கே புது இடம், பழக்கம் இல்லாமல் தூங்க முடியாமல் கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு உனக்கு தோணுது. அதனால தானே? ஐயோ, இதுக்கு தான் அந்த லவ் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்களா? பாவம், அப்போவே சொல்லிகிட்டு இருந்தான், இந்த புது ரூமு இந்த இடம்லாம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், யாராவது என் கூட தூங்குவாங்கன்னு. இப்போ கண்டிப்பாக என் மனசு சொல்லுது அவன் தூங்கிட்டு இருக்க மாட்டான், அங்கே அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு. பாவமாக இருக்கே, போய் பார்க்கலாமா? ஏய், அறிவில்லையா? அதான் உங்கள் அக்காக்காரி ஒருத்தி இருக்கால, அவன் இன்னும் அங்கே இருந்திருந்தா. அவளுக்கெல்லாம் அவன் மேலே பாசமே இல்லை உன் அளவுக்கு. நீ போய் பாரு, ஒரு வேளை இருந்தா அப்புறம் என்ன, ஒலிவியாவோட ஹாப்பியர் சாங் கேட்டுட்டு தூங்க வேணும். ஒருவேளை அக்கா இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தானா? சரி, அவனை இப்படிலாம் நல்லா விட முடியாது, போய் பார்க்குறேன். சரி, எதாக இருந்தாலும் ஒரு மனசோடைய போ அப்படின்னு மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டு தயாங்கோட டோரை ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறீங்க. வாடி, எனக்கு உன்னை தாண்டி பிடிக்கும். ஆ,
யாருக்கிட்ட காற்றுலேயே முத்தம் கொடுத்துட்ருக்கான்? கிட்டக கிட்டக்கடி. என்னடி கீழே கழட்டுற? கனவுல கூட காட்சியாக தான் இருப்பானா? ஏ போகாதடி. யாரை போகாதடின்னு சொல்லிட்டு இருக்கான்? இப்படிலாம் பயந்தாதான் இந்த மாதிரிலாம் கனவு வரும். பாவமாக இருக்கு. சரி கிட்டக்க போகலாமா? ஓகே அப்படின்னு டோரை நல்லா சாத்திட்டு அப்படியே மெதுவா அவன் கிட்டக்க போய் உட்காடுறீங்க. தயாங்க், ஏய் எங்கடி போன? 5 நிமிஷத்தில் என்னை விட்டு தனியாக போயிட்டியடி. கீழே பேண்டெல்லாம் கழட்டினியடி. ஒருவேளை எங்கள் அக்கா வந்திருப்பாளோ? எங்கடி இருக்க? தயாங்க், இத்தனை நேரம் நான் மாமா மாமான்னு கூப்பிட்டியடி. இப்போ என்னடி? மாமா நீங்கள் ஓகேவா? கிட்டக்க வாடி வா. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே உங்களை நல்லா இழுத்து பெட்டில் போட்டுட்டு உங்கள் செஸ்ட் மேலேயே படுத்துடுறான். ஒரு கை தூக்கி உங்கள் ஒரு செஸ்ட் மேலே வச்சுட்டு, மாமா மாமா. ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எஸ், முக்கியமான சீனில் கட் பண்ணுறது தான் எனக்கு வேலை. அடுத்த பார்ட் வரையும் வெயிட் பண்ணுறது உங்களுக்கான வேலை. சரி, யாரும் கோச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். லவ் யூ ஆல் அண்ட் ஐஸ் யூ ஆல்.